ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. அதாவது டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் சர்வீஸ் டெலிவரின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் இருக்க சர்வீஸ் டெலிவரி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி படிக்கணும்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி அப்படிங்கிறது அதோட மீனிங். அது ஏன் ஆனால் இந்த இது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம்னா, டிஸ்கிரைப் ஹவு கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் ப்ரெசன்ட் சினாரியோ இன் கவர்னன்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் சர்வீஸ் டெலிவரிங்கிற ஒரு டாப்பிக்கில் எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி, அப்புறம் சேலஞ்சஸ் இன் சர்வீஸ் டெலிவரி, அப்புறம் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் த சர்வீஸ் டெலிவரி, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி அப்படின்னு தான் படிக்கணும். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா சர்வீஸ் டெலிவரினா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு சிட்டிசனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுக்கறது. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்க பண்ணுற எல்லாமே ஸ்கீம்ஸு இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் பிடிஎஸ்சில் ரேஷன் கடையில் இது பொருள் கொடுக்கறது. அவங்க கவர்மெண்ட்டு நம்ம மக்களுக்கு பண்ணுற எல்லாமே ஒரு சர்வீஸ் தான். இந்த சர்வீஸ் குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டினா என்னன்னா பார்த்தோம்னா, செகண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா, அட்டென்டிவ் டு கஸ்டமர்ஸ். அதாவது கஸ்டமர்ஸ் ஏதாவது குறை இருக்குது, அப்புறம் ஏதாவது இதை மாற்றுங்க, எங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி வேணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்டென்டிவ் டு கஸ்டமர்ஸாக இருக்கணும். அப்புறம் சிம்பிளிஃபைடு அந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸை ஆக்சஸ் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளான வேலை அதை ஆக்சஸ் பண்ண முடியணும். அப்புறம் மைன்யூட் டீட்டெயில்ஸ், அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஒரு மைன்யூட்டான விஷயத்தில் கூட அட்டென்ஷன் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரேஷன் கடையில் நிறைய லீக்கேஜ் நடக்குது, கரப்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சனால கவர்மெண்ட் பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதனால் அது ஒரு மைன்யூட் டீட்டெயில். அந்த மைன்யூட் லெவலில் எப்படி சர்வீஸை இன்னும் குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணிடணும். அப்புறம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இந்த சர்வீஸ் நல்லா போயிட்டுருக்கா அப்படிங்கிறத ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங். இதெல்லாம் தான் அடங்கினது தான் குவாலிட்டியோட மீனிங் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ குவாலிட்டியில் இதெல்லாம் இருக்கணும். அந்த குவாலிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். டிரான்ஸ்பரன்சினா என்ன? ஓப்பனாக இருக்கும். எப்பயுமே ஒரு பொருளை ஒரு விஷயத்தை தரமான விதத்தில் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஓப்பனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் பொய் இருக்காது, உண்மை மட்டும் தான் இருக்கும். அதுதான் இதோட மீனிங். அதாவது அதனால தான் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியில் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த டாபிக் நீங்கள் படிக்கிறதுக்கு பவுண்ட்ரிங்க சொல்லியிருக்கேன். அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி பார்த்துக்கோங்க. சேலஞ்சஸ் இன் சர்வீஸ் டெலிவரி, மெஷர்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இங்கே டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். அதாவது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரினா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை தரமாகவும் தரமான விதத்தில் எப்படி யூசர்ஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட் எப்படி யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸோட மீனிங்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இது பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அது மூலியமாக சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸை கொடுக்குறாங்க. எப்படி? ரேஷன் கடைகள் மூலியமாக. இதில் எப்படி இந்த பிடிஎஸில் எப்படி குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை அஷ்யூர் பண்ணுறாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பப்போ ஆடிட்ஸ் பண்ணுறாங்க. நிறையா ரேஷன் கடைகளில் போய் ஆடிட் பண்ணுறாங்க. கரெக்டான விதத்தில் ரேஷன் கடைகள்லாம் இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அட் சேம் டைம் அந்த பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகிற லாரியில் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் வைக்கிறாங்க. அதனால் இந்த லீக்கேஜ் நடக்காமல் இருக்கிறத தடுத்துரும். இந்த மாதிரி அப்பப்போ இந்த பிடிஎஸ் சிஸ்டமில் இந்த ஃபுட் கிரெயின்ஸ், ரேஷன் கடையில் ஃபுட் கிரெயின் கொடுக்குற இந்த சிஸ்டமை இந்த பிடிஎஸ் சிஸ்டமை அப்பப்போ ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு அவங்களுக்கு தேவைகள் கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதனால் இதை ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சிட்டிசன் சார்ட்டருங்கிற ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா, இது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா
பாஸ்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருப்போம். அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னு பார்த்தோம்னா அது வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இந்த குவாலிட்டியில் வந்து இந்த இந்த 5 விஷயங்களில் எது வந்தாலுமே குவாலிட்டின்னு சொல்லியிருக்கோம். சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்கோங்கள்ல, அது வந்து இந்த பாஸ்போர்ட் ப்ராஜெக்ட் விஷயத்தில் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாஸ்போர்ட் ப்ராஜெக்டை வந்து நம்ம சப்போஸ் பாஸ்போர்ட் ஏதாவது அப்ளை பண்ணணுன்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபைடு வேல ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது குவரிஸ் இருந்தாலோ ஏதாவது வந்து ஃபீட்பேக் வேணும்னாலும் ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாம். அதனால் வந்து இது மூலியமாகவும் குவாலிட்டி வந்து அஷ்யூர் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பிடிஎஸ் சிஸ்டம், அப்புறம் பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஸோ நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இது 3 ஹெட்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கான்செப்டும் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.